எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு திவ்யா தாமஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு சே தேங்க்ஸ் டு டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார். என்னை இந்த மூவியில் சூஸ் பண்ணதுக்கு ஒரு ரொம்ப நன்றி. அண்ட் ஷஹாவுதீன் சேட்டா த்ரூ அவுட் தி மூவி என்னை ஹெல்ப் பண்ணிட்டு, அதனால அவருக்கும் நன்றி. பின்னே டைரக்டர் சாரோட ஒய்ஃபு, அவருக்கு என் அம்மா மாதிரி இருந்துச்சு. ஃபுல் டைமும் சீனில் என் கூட தான் இருந்துச்சு, அதனால நன்றி. பின்னே இல்லை சாரி, எனக்கு தமிழில் கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது, அதனால தான் இப்படியெல்லாம் அப்போ தேங்க்யூ, தட்ஸ் ஆல், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கில்லி மாப்பிள்ளை படம் டைட்டில் வந்த விஷயத்த சொன்னாங்க. விஜயோட கில்லி, ரஜினியோட மாப்பிள்ளை, அப்புறம் இப்போ தனுசு நடித்த மாப்பிள்ளை எல்லாம் சேர்த்து ஒரு வெற்றி படத்துக்கான அறிகுறி இருக்குது. இதே மாதிரி தான் 92ல் நாங்கள் ஒரு படம் பண்ணோம், ஆனந்தராஜா ஹீரோவை வச்சு. அப்போ அந்த படத்துக்கு போக்கிரி தம்பின்னு வச்சோம். அப்போ போக்கிரி ராஜா ரஜினி படம் ஃபேமஸ்ஸு, சின்னத்தம்பி பிரபு சார் படம் ஃபேமஸ்ஸு. அதில் தான் போக்கிரியும் தம்பின்னு தூக்கி போக்கிரி தம்பின்னு ஒரு படம் வச்சோம். அந்த நினைவு வந்துருச்சு. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இங்கே தலைமை தாங்கி நடத்த வந்திருக்கும் கே ராஜன் சார் அவர்கள் தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், எழுத்தாளர், இன்றைக்கி விநியோக சங்க தலைவராக இருக்கிறாரு. அவர் வந்தது இந்த கில்லி மாப்பிள்ளைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. அதே மாதிரி பேரரசர் வெற்றிப்பட இயக்குனர், இன்றைக்கி தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளராக இருக்கிறாரு. அவருக்கும் நம்ம இந்த நேரத்தில் இந்த நிறுவன சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே இங்கே போன விசி குகநாதன், அவர் 5 முதல்வரையில் பார்த்தவர். அவர் அவசர வேலை, எப்பயுமே போக மாட்டார். அந்த மாதிரி ஏதோ ஃபோன் அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டார். அதனால் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி டிடி ராஜா, கோடியில் ஒருவன், ஹிட்லர், ராஜவம்சம் படம்லாம் பண்ண ப்ரொடியூசரு, அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். இப்போ சிவி குமார் இங்கே இருக்கிறாரு. பிசாட் 1, 2, 3, 3 படம் பண்ணி ஒரு சக்ஸஸ் ப்ரொடியூசராக இருக்கிறாரு. ஸோ ஜெயித்தவங்க, வெற்றி பெற்றவங்க எல்லாமே இங்கே வந்திருக்குது பெரிய விஷயம். அதே மாதிரி தயா பன்னீர்செல்வம், இவர் ரியாதி ஹாண்டட் ஹவுஸ்னு ஒரு படம் பண்ணார். இப்போ அக்யூஸ்னு ஒரு படத்தில் 2 ஹீரோவில் ஒரு ஹீரோவை பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அடைமொழி கொடுக்கும்போது நான் தான் சொன்னேன், இந்த கம்பெனி பேரை போட்டுங்க, என்ன இல்லாட்டி அக்யூஸ் பன்னீர்செல்வம் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தயா பன்னீர்செல்வம் மாற்றி விட்டோம், கம்பெனி பேரை வச்சுங்கன்ட்டு. அதே மாதிரி ஜாக்வார் தங்கம், இந்த சிறுமுகலிட்ட படங்களுக்கு எப்போ கூப்பிட்டாலும், நைட்டில் கூப்பிட்டா கூட காலையில் வந்துடுவார், காலையில் கூப்பிட்டா ஈவினிங் வந்துடுவார். அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். இந்த சாங்கெலாம் நம்ம பார்த்தோம், ட்ரெய்லரும் பார்த்தோம். முதல்ல இந்த கேமராமேனுக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கணும் நம்ம. ஏன்னா அது பார்க்கும்போதே எப்போயுமே ஒரு கேமராமேன்ட்ட தான் ஒரு படத்தை எவ்வளோ ரிச்சாக கொண்டு வரணுங்கிறதுல இருக்குது. அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டருக்கெல்லாம் நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அந்த டயானா பேசும்போது சொன்னாங்க, அந்த சாங்கை ரசித்து எடுத்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு இன்னொருத்தர் பேசும்போது சொன்னார், ஹீரோயினியே சைட் அடிச்சிருக்காங்க, டான்ஸ் மாஸ்டரும் ரசித்து எடுத்தேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஹீரோவுக்கு ரொம்ப பெரிய கொடுப்பனையாக இருக்குது. ஒரே சமயம் 2 பேர் ரசித்து அந்த பாட்டையும் கூட நடிச்சிருக்காங்க. திவ்யா, ஹீரோயினி பேர் திவ்யான்னாங்க. திவ்யாங்கிற பேர் சினிமாலையும் சரி வெளியிலையும் சரி ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அவங்களுக்கு கேரளாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த சாங்லலாம் ஆடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தாராள மனசு அவங்களுக்கு. நல்லாவே காஸ்டியூம்ஸ் நல்லா போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அது தயாரிப்பாளருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன். ஆனால் எடிட்டர் தான் நம்ம கொடுத்து வச்சார், கூட பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் பார்த்துருப்பார் எல்லாத்தையும். இந்த சாங் எழுதின நீங்கள் இந்த படம் டைரக்டர் பார்த்திங்கன்னா பத்மராஜன் சரி, பிவி குமார், நம்ம கார்த்திக் 3 பேருமே பார்த்திங்கன்னா சாங்கு அவ்வளோ ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். இந்த முதல் சாங்கில் டூயட் சாங்கில் ஒரு வரி வரும், மெல்லிசையும் இடியும் கூட இடியும் மின்னலும் மெல்லிசையன்னு ஒரு வரி வரும். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த சாங்கில் இந்த டயானா எடுத்த சாங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஐட்ட சாங் மாதிரி தான் அது ஆக்சுவலாக. அதில் கருடா கருடான்னு நினைக்கிறேன் சாங்கு. அதில் வரவா தேன் தரவான்னு ஒரு வார்த்தை இருக்கும். ரொம்ப சுத்த தமிழில் எழுதியிருக்கிறாரு. அந்த தேன் என்னன்னு தெரியல, அது ஒன்று. தயாரிப்பாளர் ரசித்து தட்டுறாரு. அப்புறம் 3வது சாங்கில் அந்த குத்துப்பாட்டில் அச்சு வெள்ளம் போல ஒன்றை பிச்சு தின்னவான்னு ஒரு வரி வரும். ரொம்ப ஹீரோயினை பார்த்து எழுதுன மாதிரியே கார்த்திக் எழுதியிருக்கிறாரு.
அதனால் ஆனால் இந்த இந்த இவர் வந்து சந்திரபோஸ் சாரோட மைத்துனர் பிவி குமார். ஸோ அதனால் சினிமா மியூசிக் எப்படிங்கிறது அவருக்கு நீக்க பெற நிறைஞ்ச ஒரு விஷயம். நல்லா பண்ணியிருக்கிறாரு. சாங் எல்லாமே ரொம்ப ஸ்பீடான சாங்கு. அதே மாதிரி இந்த போலீஸை பற்றின ஒரு சாங்கு முதல் தடவையாக ஒரு பாசிட்டிவாக அந்த சாங் இது ஒன்று தான் நினைக்கிறேன். ஏன்னா படங்கள்லேயே வந்து நம்மளை வில்லனாக காட்டுறோம், ரியல்லி நிறைய வில்லனை பார்க்குறோம். ஆனால் இவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக எழுதி ஒரு உத்வேகத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக காவல்துறையில் இருக்கும் அத்தனை பேர் இந்த படத்தை இந்த சாங்குக்காகவே படம் பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்கு அந்த வரிகள்லாம். அதுக்கே இந்த பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி தயாரிப்பாளர் மீனா வெங்கடாசலம், பிஏ ஆர்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, பஞ்சு அருணாசலத்தோட இது. அவங்க அதில் வரும். இப்போ மீனா பஞ்சு அருணாசலம்னு வரும். இப்போ அதுக்கப்புறம் மீனா வெங்கடாசலம் வந்திருக்கிறாரு. ஸோ பிஏ ஆர்ட்ஸ் மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு நிறைய படம் எடுத்து இந்த படம் மிகப்பெரிய நிறைய படங்கள் எடுக்கணும் அவர். ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தாருன்னா ஒரு 100 குடும்பம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து படத்தில் நடிக்கிறவங்களும் சரி, இப்போ நடித்தவங்க அத்தனை பேருமே வந்து ஒரு தயாரிப்பாளரை பாராட்டுறாங்கன்னா, ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு நல்லா பழகியிருப்பார், பேசின சம்பளத்தை கொடுத்துருப்பாரு. இது நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி ஒரு வேர்வை காயரும் கூலி செஞ்சவனோட வேர்வை காயும் முன்னமே கூலியை கொடுத்துடணும்னு சொல்லி வரும். அது மாதிரி ஒரு நடந்திருக்கிறாரு. அதில் ஒட்டுமொத்த டீம் வந்து இந்த அளவுக்கு பாராட்டுறாங்கன்னா அது ஒன்று தயாரிப்பாளருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. ஒரு வரப்பிரசாதம். இந்த மாதிரி படங்களை வந்து ரிலீஸ் செய்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நல்ல ஆட்களை நீங்கள் தேர்வு செய்யுங்க. இன்றைக்கி வந்து 26 விதமான வியாபாரம் இருக்குது சினிமாவில். அந்த 26 விதமான வியாபாரத்தை கரெக்டாக செய்யணும். நீங்கள் அக்ரிமெண்ட்டு போடும் போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த படத்தை வெளியில் கொண்டு வரதுக்கான வழியை பாருங்கள். தெரியலன்னா கேட்டாவது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிவி குமார்லாம் இருக்கிறாரு. இப்போ அடுத்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் சிவி குமார் வந்து பொருளாளருக்கு போட்டி போடுறாரு. அதே மாதிரி தயா பன்னீர்செல்வம் இணை செயலாளருக்கு போட்டி போடுறாரு. நான் துணைத் தலைவருக்கு போட்டி போடுறேன். டிடி ராஜா செக்ரட்டரிக்கு போடுறாரு. ஸோ இது மாதிரி எல்லாருமே வந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்கலாம். எனி டைம் ஃபோன் பண்ணி நீங்கள் விசாரிக்கலாம். கொஞ்சம் கைடன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இதை விட பெருசு வந்து நம்ம ராஜன் சார் இருக்கிறாரு. எல்லா செக்டாரும் தெரிஞ்சவர். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூச்சப்படாமல் போய் பேசுனீங்கன்னா எது எப்படி பண்ணலான்னு சொல்லி தருவாங்க இந்த வியாபார விஷயங்களை. ஸோ இந்த கில்லி மாப்பிள்ளை வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். அதை வந்து யூடியூப்பில் இருக்கிறவங்க இன்றைக்கி எல்லாமே மொபைலில் தான் பார்க்குறாங்க ஜனங்க. யூடியூப்புக்காரங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பெரிய ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து ஜனங்களை திரையரங்கு கொஞ்சம் வர்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக இருக்கும். தயாரிப்பாளருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம நம்பி ஒரு பிடிச்ச பணம் போகிறாரு அப்படின்னா முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். அவருக்கு எந்த வகையிலும் காசு உண்டாக்கக்கூடாது, பிளானிங் பண்ணணும், தேவையில்லா செலவு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இயக்குனர் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இது இது பொறுப்பு இல்லை, அது தொழில். பொறுப்புங்கிறது நம்ம நம்பி பணம் போட்ட பிடிச்சிருக்கு, நம்ம கரெக்டாக இருக்கோமா, அது அப்போ இயக்குனர் அங்கே கரெக்டாக இருக்கணும். ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம கால் ஷீட்லாம் கொடுத்து காசு வாங்கிட்டோம், சம்பளம் வாங்கிட்டோம். சம்பளம் நடிகர், நீ சொன்ன டயத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட் போறியா, ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இருக்கியா, கரெக்டாக இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் கரெக்டாக ஒத்துழைக்கிறியா? அப்போ ஒரு நடிகர் வந்து ஒரு பிடிச்ச சம்பளம் வாங்கிட்டா நீ கரெக்டாக இது போகணுங்க. அப்போ நடிகர் இங்கே சரியாக இருக்கணும். மியூசிக் டைரக்டரு, ஃபைட் மாஸ்டரு, எல்லாருமே நம்ம கரெக்டாக இருக்கணும் சார். ஃபஸ்ட்டு முதல்ல தொழிலுக்கு துரோகம் பண்ணுறவன் நல்ல கலைஞனாக இருக்கவே முடியாது, இருக்க முடியாது. எனக்கு என்ன வேலையோ அதை நான் கரெக்டாக பார்த்தா தான் நான் நல்ல கலைஞன். அப்போ சினிமாங்கிறது என்ன? சினிமா சரியில்லைன்னா என்ன? எது சினிமா? இயக்குனர் சினிமா, தயாரிப்பாளர் சினிமா, மியூசிக் டைரக்டர் சினிமா, ஃபைட் மாஸ்டர் சினிமா, நடிகர் சினிமா, நடிகை சினிமா, தியேட்டர் ஓனர் சினிமா, எல்லாம் சினிமா. எல்லாரும் சரியாக இருந்தால் சினிமா சரியாக இருக்கும். இங்கே சினிமா யாரும் சரியில்லை, ஒருத்தர் ஏமாத்த பார்க்குறான். அதே மாதிரி ப்ரொடியூசர் சொல்கிறேன், ப்ரொடியூசரும் நீங்கள் சம்பளத்தை என்ன வேணாலும் குறைச்சி பேசிக்கிங்க. மொத்தம் 3 லட்சம் கேட்குறோமா, நீங்கள் 1 லட்சத்துக்கு குறைச்சி பேசுங்க, ஆனால் கரெக்டாக கொடுத்துருங்க சார். நீங்கள் சரியாக இருக்கணும் சார். ஃபஸ்ட்டு சம்பளத்தை குறைச்சி பேசுகிறது ப்ரொடியூசர் கடமை. ஏன்னா அது வியாபாரம், அது தொழில். கேட்குற மட்டும் தான் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஓட்டாண்டி ஆயிடுவீங்க. கேட்கணும் கொடுக்கக்கூடாது, ஆனால் குறைச்சி பேசணும்.
குறைச்சி பேசிட்டா நான் கொடுத்துட்றேன். நான் 8 படம் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்கிறேன், 3 ப்ரொடியூசர் தான் நான் பேசின சம்பளம் கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ரொடியூசர் இன்னும் பேலன்ஸ் கொடுக்கல, விட்டாங்க. நீங்கள் குறைச்சி பேசுங்க. அப்போ தயாரிப்பாளரும் சரியாக இருக்கணும், இயக்குனரும் சரியாக இருக்கணும், மியூசிக்கரும் சரியாக இருக்கணும், கேமராமனும் சரியாக இருக்கணும். எல்லாம் கேமராமேனா அவருக்கு பொறுப்பு இருக்குது. தேவையில்ல ரைட்டில் கொண்டு இறக்கக்கூடாது. இந்த சீனுக்கு இந்த இடம், இந்த லொக்கேஷன், இந்த ரூமு எத்தனை லைட்டு தேவைப்படும், அத்தனை லைட்டும் கொண்டு வரணும். 4 லைட்டு தேவைப்படுற இடத்துல நீ 10 லைட்டை இறக்காத, சினிமா கொண்ட துரோகம். அவன் பொதுவாக சினிமா சரியில்லை நம்ம சரியில்லை சார். அதான் சார் நான் சொல்கிற உண்மை, அதான் சார் நம்ம சரியில்லை சார். அதுக்கு நான் அன்றைக்கி ஒரு பேட்டி பார்த்தேன், திருப்பூர் சுப்பிரமணியம் சார் தியேட்டர் ஓனர். பாவமாக இருந்துச்சு உண்மையிலேயே. தியேட்டரில் எப்படி பார்த்தவங்க அவங்களாம் கெஞ்சுறாங்க, இந்த ஓடிடியை ஒரு 4 வாரத்துக்கு 5 வாரம் தள்ளி வைங்கிறாங்க. எது சினிமாவுக்கு ப்ளஸ்ன்னு நினச்சோமோ ஓடிடி தளம், அது இன்றைக்கி மைனஸாக இருக்குது. ஏன்? ஒரு ஓடிடி தளத்தில் ஒரு படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி அது வெற்றி அடைஞ்சிருந்துச்சுன்னா அது ஓடிடி தளத்தில் மக்கள் பார்க்கும்போது அந்த ஈர்ப்போடு பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. தியேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடின போட்டோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. சரி தியேட்டரில் பார்க்கல, இங்கே பார்ப்போம் அப்படின்னு வேல்யூ இருக்குது. இப்போ ஓடிடி தளங்கிறது இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக. அன்றைக்கி செல்வம் சாரும் அதான் பேசினார், திருப்பூர் சுப்பிரமணியம் சாரும் நீங்கள் பேசுகிறாங்க. அடுத்து வர நிர்வாகம், தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வர நிர்வாகம் வந்து தயவுசெய்து ஓடிடி பிரச்சனையை கொஞ்சம் பார்க்கணும் அதை. ஏன்னா அது சினிமாவில் தான் ஓடிடி தளம். இப்போ ஓடிடி தளத்தான் சினிமாங்கிற மாறி போச்சு. அது சினிமா சாப்பிட்டுக்கு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம இயக்குனர் சங்கம் சரி, தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் சார். சினிமா வாழ வைக்கணும்னா நம்ம இப்போ படம் ஓடலை அப்படிலாம் நம்ம புலம்பிட்டே போச்சுன்னா இப்படியே போயிட்டுருக்கோம். இதுக்கு தீர்வு வரணும்னா எல்லாரும் சேரணும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சினிமா தயாரிப்பாளர் சினிமாவை நேசிக்கணும், சினிமாவை லவ் பண்ணணும். நான் சினிமா தயாரிக்கங்கிறத அது ஒரு பெருமை அடிச்சு பண்ணணும். இந்த பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிறதுக்கு படம் எடுக்கிறவன், ரியலைஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடு பிஸ்னஸை சினிமா எடுக்கணும்னு சொல்கிற ஆளுக்கு இந்த மாதிரி அளவுக்குலாம் சினிமாவை எடுத்தாங்கன்னா சினிமா போச்சு. தயாரிப்பாளர் யார்? ஏஎம் சரவணன் தயாரிப்பாளர். கவிதாலயா அது கம்பெனி, அது தயாரிப்பாளர். ஜெமினி எத்தனை கம்பெனிலாம் இருந்துச்சு. அவங்களாம் சினிமாவை தவிர வேறு எதுவுமே இருக்காது. சினிமா தான். சினிமா எடுக்கிறோம், சினிமா ரிலீஸ் பண்ணுறோம், வெற்றியை பார்க்குறோம். இதானே அவங்களுக்கு வேற என்ன தெரிஞ்சு. இன்றைக்கி நிறையா பேர் சைடு பிஸ்னஸாக சினிமாவுக்கு வரும்போது தான் இந்த சினிமாவோட சரிவுக்கு காரணம். ஒரு படத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு 100 ப்ரொடியூசர் வராங்கன்னா அதில் 80 ப்ரொடியூசர்ஸு அந்த ஒரு படத்தோட போயிடறாங்க. இது மிகப்பெரிய உண்மை. சிலர் இங்கே நடக்கிற சூழ்நிலைகள் அந்த பிரச்சனை பார்த்துட்டு அவனை எடுக்கிறதே இல்லை. இன்றைக்கி வெங்கடேசன் இன்றைக்கி சொல்கிற அடுத்த படம் எடுக்கிற சொல்கிறோன்னா நல்ல யூனிட்டில் நல்லா ஒரு படம் நிறையா பண்ணியிருக்காரு. அதனால் சந்தோஷம் சொல்கிறாரு. நீங்கள் அடுத்த படம் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையணும், மீண்டும் தொடர்ந்து உங்களை மறு ஆளுக்கு படம் எடுக்கணும் சார், லவ் பண்ணுங்கள் சார், சினிமா லவ் பண்ணுங்கள் சார், லவ் பண்ணி சினிமா எடுங்க சார். இந்த கில்லி மாப்பிள்ளை யாரும் சொல்லிட்டாங்க, கில்லி ரெண்டுமே பாசிட்டிவ் தான். மாப்பிள்ளைங்கிறது என்னடா மாப்பிள்ளைன்னா இப்போது தவம் மாதவம், தவத்தோட ஒரு சிறப்பானதும் மாதவம். மன்னன் மாமன்னனா மன்னனோட பேரரசனாக இருக்கலாம். மனிதன் மாமனிதன், சிறந்த மனிதன். நகரம் மாநகரம். இந்த சேர்ந்தாலே அது பெருசாகும். பிள்ளை அப்படிங்கிறது பெத்த பிள்ளை, மாப்பிள்ளைங்கிறது பெத்த பிள்ளையோட சிறந்த பிள்ளை, பெத்த பிள்ளையோட மேலானவன். ஏன்னா தான் பெத்த பொண்ணுக்கு அவன் வாழ்க்கை கொடுத்துருக்கான். அதனால் மாப்பிள்ளைங்கிறது பிள்ளையை விட பெரியவன், சிறந்தவன். அதுதான் மாப்பிள்ளை. நிறைய தேடி வந்த மாப்பிள்ளை, ரஜினி நடித்த மாப்பிள்ளை, நிறைய மாப்பிள்ளை வந்திருக்கு. இப்போ கில்லி மாப்பிள்ளை வந்திருக்காரு. இந்த கில்லி மாப்பிள்ளை அந்த கில்லி மாதிரியே வெற்றி அடையணும், சொல்லி அடிக்கட்டும். நன்றி, வணக்கம்.
நன்றி சார். இவ்விழாவுக்கு பெருமை சேர்த்து சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும், ஊடக நண்பர் அனைவருக்கும் மனம் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழன் வென்றே தீர்வான். நம்ம ரேஞ்சு அவ்வளவுதான். ஜாக்குவார் தங்க மாஸ்டரு அவ்வளோ சவுண்டாக சொல்கிறாருன்னா தமிழன் வென்றே தீர்வான்னா இங்கே உள்ளது கேட்குறதுக்குல்ல, இங்கே சொல்ல கன்னியாகுமரி அங்கே வரைக்கும் கேட்கணும். அதுதான் ஒவ்வொரு தமிழுக்கும் அது கேட்கணும். ஜாக்குவார் தங்கம் என்ன நினைக்கிறாரோ அதை ஒவ்வொரு தமிழும் நினைக்கணும். தமிழன் வென்றே தீர்வான். ஓகே மாஸ்டர், உங்கள் பக்கம் வந்து நானும் தமிழனை ஜெயிக்க வைப்போம், வெளில வைப்போம், தமிழ் நம்ம ஜெயிப்போம். ஓகே ஓகே. இங்கே வந்து துணைத் தலைவர் கிளம்பிட்டார். ஆமாம், விஜயமுரளி சார். இந்த சாங்கு அவர் தான் அணுகுவாக வரிகளை ரசிச்சிருக்காரு. ஆமாம், நம்மகிட்ட சில பேரை விட்டுட்டோம். அவருக்கு இந்த மாதிரி சாங்லாம் அவர் ரொம்ப திருக்குறளுக்கு விளக்குரை எழுதுகிற மாதிரி இந்த மாதிரி சாங்கு விளக்குரை எழுதுறது அவரை விட யாருமே இல்லை. ஆமாம், அவருக்கு தீனி போட்ட மாதிரி கவிஞர் கு கார்த்திக். எங்கள் மாதிரி ஆளுக்கு தீனி போட்டிருக்கிய. நாங்களாவது இலை மறைவாது காய் மறைவாக எழுதுவோம். இவர் இலையும் மறைக்கல, காயும் மறைக்கலை, போட்டு தாக்கிட்டாரு. இதுதானே ஆசைப்பட்ட பழகுமாரங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஏன்னா இப்போல்லாம் படத்தில் சாங்கே அதிகமாக இருக்கிறது இல்லையா. அப்படி இருந்தால் கூட ஏதோ பேக்ரவுண்ட் சாங்கு, தீம் சாங் இப்படி போயிடுது. இப்போ கவிஞர்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது இந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடைக்கிறது பெரிய விஷயம். இது என்ன சாங் சொல்ல, கிளிகிளிப் சாங் அதுக்கு பேர். ஆமாம், வச்சு செஞ்சிட்டார் கவிஞர். அதில் சில வரிகள்லாம் நான் சொன்னேன் தான், ஓப்பன் டாக் தான், ஓப்பன் லிரிக்ஸ் தான். குத்திக்கப்பா உரலை கொண்டா. இதுக்கு என்னத்தை சொல்லுங்க, எவ்வளோ பெற்று எவ்வளோ. அது விஜயகுமார் சார் இவ்வளோ நேரம் பேசின்னு பார்த்ததில்ல. நான் அவ்வளோ பேசி போயிடுவார், ஏதாவது குட்டி பேசுவார், அது குட்டி மறந்துட்டார். ஆமாம், அந்த அளவுக்கு சாங் 2 சாங் ஃபஸ்ட்டு காலையிலே வாங்கி கிக்கு ஏற்றிட்டாங்க. அப்படியே ராஜன் சார்லாம் இவ்வளோ நேரம் உட்காராருல்ல, அந்த சாங்கு கொடுத்த கிக்கிலே ஃபுல் டே உட்காண்டார். அப்புறம் கதாநாயகன் வந்து இப்போ இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் காலமாக ஒரு 20 வருஷமாக சொல்கிறேன். பேர் படையில் ஆடினது இல்லை. இந்த 3ஆம் படையில் கமல்ஹாசன் ஆடினார். பொன்மேனி உருகுதே, என் ஆசை பெருகுதே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன படம் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து அப்படியே அவ்வளோ தைரியமாக அந்த உடம்பு இருக்கு அவருக்கு. ஒன்லி ஒரு பாசி மலை மட்டும் போட்டு ஒரு சாங் ஆடியிருக்காரு. கதாநாயகனால் ஈடு கொடுத்துருக்காங்க திவ்யா. ஆமாம், 2 சாங்கு. அப்புறம் இன்னொரு அது என்னது, வாழை மரத்துக்குள்ளே என்ன பாட்டு, வாழை மர தோப்புக்குள்ளே நீ வந்தா ஏதோ என்ன கிளிஸ். ஆமாம், ஏதோ ஆலமரமோ தொங்கிட்டாங்க. ஆமாம், என்ன குத்து நாத மன்மதராசா. அதுக்கப்புறம் ஒரு குத்து இந்த ஆட்டம் ஆடுறது பார்த்தோன்னா அந்த வாழைமர தோப்பு தான். வாழைமரமே பழுத்துருக்கணியா, தோப்பே பழுத்துருக்கு. அந்த கூத்து ஹீரோவுக்கும் என்ன எனர்ஜி ஆடுறாங்க கதாநாயகி. மேடம் சரியா முதல்ல ஆட்டம், அப்புறம் நடிப்பு, அப்புறம் வருவோம். முதல்ல ஆட்டம். ஏன்னா ஆடியோ ரிலீஸ் தானே, ஆடியோ லான்ச்சு. அவ்வளோ ஸ்பீடு, அவ்வளோ எனர்ஜி. ஹீரோ கார்த்திக்
கார்த்திகானா ஹீரோ பேர்? ஆமாம், கார்த்திக்னாலே கொஞ்சம் கிக்கு தான். ஹீரோ கார்த்திக் சொன்னாங்க. இப்போ அவர் வந்து பெரிய ஹீரோக்கெலாம் டூ போட்டிருக்காங்கன்ட்டு. அதுக்கு ஆடியோ லஞ்சுக்கு அவருக்கு டூ போட முடியாதுல்ல, வந்திருக்கணும். அவர் என்னதான் இருந்தால் கூட அவங்க ஒரு ஃபஸ்ட்டு படம் ராஜன் சார்லாம் வந்து வாழ்த்துறாரு, ஜாக்கிரதவங்க வாழ்த்துறாரு, யூசி குணநாத் சார்லாம். அவங்களாம் என்ன ஏஜ், அவங்களாம் வந்துட்டாங்க. கொஞ்சம் அவன் பார்த்துக்கணும். காரணம் சொல்லக்கூடாது, காரணமே தேவையில்லை. இன்றைக்கி வந்து கேள்வி தான் இங்கே வரும், ஏன் கதாநாயகன் வரல, ஏன் கதாநாயகன் வரல கேள்வி. இது வந்து அவங்களுக்கான ப்ரொமோஷன் தான். இந்த இன்றைக்கி வந்து சபையில் உட்காந்துருந்தா அந்த ஹீரோவுக்கு பெரிய ப்ரொமோஷன் நாங்கள் இத்தனை மீடியாக்கள். அவங்களுக்கு எங்களை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கோம், சில ஆஃப் பண்ணிடுவாங்க வந்துட்டாங்கன்ட்டு. அவங்க இப்போ ஹீரோயினை புதுசு புதுசாக வரவங்கள அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல. ராஜன் சார் என்னையும் ஜாக்கிரதங்க வந்து இப்படி ஜூம் போடுவீங்களா நீங்கள்? ஹீரோ அன்றைக்கி நான் பேசிக்கிட்டு அங்கே போயிடும். நான் பார்க்குறேன், சில பார்ப்பேன், சில இதெல்லாம் நான் பேசிக்கிருப்பேன். அப்படியே பிளானிங் பண்ணி ஹீரோயின் மூஞ்சில் வச்சுருவாங்க, அப்படி வச்சுருவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கதாநாயகத்துக்கான விழா. அது அவங்களுக்கு தான் இது ப்ளஸ்ஸு. ஒன்று டைரக்டரு, ப்ரொடியூசர்ஸு ஃபஸ்ட்டு டேட் சொல்லியிருக்கணும் அவங்கள்ட்ட. சொல்லி அவங்க கொஞ்சம் ரிலீவ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அது ஹீரோ இல்லாத கொஞ்சம் குறையாக இருக்கும். அப்புறம் இயக்குனர் பத்மராஜா ஏற்கனவே மாசாணி ஹிட்டு கொடுத்தவர். நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் இவரா டைரக்டர்னு பார்ப்பேன், இவரா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு ரொம்ப எளிமையான ஒரு ரொம்ப உருவம், அது ரொம்ப சாஃப்டான கேரக்டரு. இப்போ நான் திருப்பாச்சியில் முடிச்சுட்டு அடுத்தலாம் போகும்போது என்னை திருப்பாச்சி நம்பவே இல்லை, என்னெல்லாம் இவரா அப்படிம்பாங்க. அப்போல்லாம் நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆமாம், நீங்கள் தான் படல சினிமா இருக்கீங்க, அவர் தான் டேரக்டர் மாதிரி இருக்கார். அவர் நல்ல கருத்து சொன்னார். உறவுகள் வலுவோடு இருக்கணும், உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா சிறு சிறு குறைகள் இருந்தால் கூட நம்ம அதை விட்டு கொடுத்து அரவணைச்சிக்கணும். அது இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி ஒரு சின்ன தப்புன்னா கூட டாம் தூம் தூக்கி போட்டுறது. போச்சு, குடும்ப உறவுகள்லாம் போச்சு. ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அப்புறம் கவிஞர் கார்த்திக் அவர்கள் உண்மையிலேயே காவல்துறை பெருமைப்பட வேண்டிய ஒரு சாங். ஒவ்வொரு வரியும் காவல்துறையை பெருமைப்படுத்துச்சு. ஆமாம், அதில் நீங்கள் சொன்னதில் நீங்கள் காவல்துறையில் 80% 20% தான் அப்படி இருக்காங்க. இன்னும் 80% வரணும். சாங்லாம் டெய்லி காலைல ஜீப்பில் போகிறாங்களே, இதை கேட்டு போங்க எனக்கு சொன்னோம். கொஞ்சமாவது உறுத்தும். அட இப்படிலாம் நம்ம இல்லையோ, இப்படிலாம் போலீஸ் இருக்கணுமோ அப்படின்ட்டு. அதனாலக்கு நல்ல காவல்துறையை முழுசாக எப்படி இருக்குங்கிறத கரெக்டாக சாங்கில் சொல்லியிருந்தீங்க. எப்படி காமத்தை சொன்னீங்களோ அதே மாதிரி காவல்துறையும் சொல்லிட்டீங்க. காவல்துறையும் உங்களுக்கு கைவந்து கலையாக இருக்குது. ப்ரொடியூசர் மீனா வெங்கடாச்சலம் அவங்கள பார்த்தாலும் எங்களுக்கு எனர்ஜி சார். ஏன்னா நான் நிறைய ஆடியோ லான்ச் வரோம்ல, அதில் ப்ரொடியூசரை வந்து ஒரு முக மலர்ச்சியாக ஒரு 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 புத்துணர்ச்சியோடு உங்களுக்கு தான் பார்க்குறோம். ஏன்னா காரணம் எங்கள் டைரக்டர் இல்லாமல் நீங்கள் யாரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் இல்லை நீங்கள் ஆமாம் வார்த்தை சொல்லக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை கொஞ்சம் டல்லாக இருக்கும், அது நாங்கள் தான் காரணம். கரெக்டாக சொன்னார். மனைவி இயக்குனர் வந்து மனைவி மாதிரி இறைவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது குடும்பத்துக்கு கணவன் அமைவதும் அவங்களுக்கு கொடுத்த வரம் தான். மாற்றிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அண்ணன் வெங்கடாச்சலம் இருக்கார். இந்த படம் விட்டு திரும்பவும் படம் பண்ணணுங்கிற நோக்கத்தில் இருக்கார். அது காரணம் என்னென்னா, இந்த படம் சிறப்பாக முடிஞ்சிருக்கு. நீ ரிலீஸ் ஆகிறது ஓடுறது அடுத்த விஷயம். அவர் வார்த்தை சொல்கிறாருன்னா, அப்போ இந்த படம் முடிக்கும் வரைக்கும் அவருக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை அழகாக கொண்டு வந்திருக்காங்க சார். இதுதான் சார் வேணும். ஃபஸ்ட்டு ஒரு இயக்குனருக்கு அழகு, ஒரு தயாரிப்பாளரை புரிந்து தயாரிப்பாளருக்கு நம்ம
எந்த ஒரு லாஸ் உண்டாக்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் செலவை குறைச்சி அவரை கரெக்டாக கொண்டு வரணுங்கிறது தான் இயக்குனர் முதல் கடமை. அதை வந்து பத்மராஜன் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நம்ம எல்லாம் சொல்கிறோம், சினிமா சரியில்லை, சினிமா சரியில்லை, சின்ன பொண்ணு சரியில்லை, பெரிய பொண்ணு சரியில்லை. சினிமாக்காரங்க சரியில்லை சார், சினிமாக்காரங்க சரியில்லை. சினிமாக்காரங்க சரியாக இருந்தால் சினிமா சரியாக இருக்கும். ஒரு இயக்குனர் வந்து அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கில்லி மாப்பிள்ளை படத்தை வெற்றியினை வாழ்த்த வந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இதுவரை மனம் நிறைந்து வாழார வாழ்த்திய என் அருமை தம்பிகள் ஜாக்குவார் தங்கம், PV குமார், விஜய் முரளி, பன்னீர்செல்வம், பேச வாழ்த்த இருக்கிற இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் அருமை சகோதரர் பேரரசு, முத்துக்காளை, நடிகர் முத்துக்காளை மற்றும் பலரும் இங்கே வாழ்த்தினார்கள். ஒரு நல்ல படம் அதனுடைய முன்னோட்டத்திலே தெரியும். நாங்கள் இந்த படத்தை முன்னோட்டம் பார்க்கிற போது மனம் முழுமையாக திருப்தியாக இருந்தது, மனம் மகிழ்ந்தோம். அதிலேயும் ஒரு செய்தி, நம்முடைய தயாரிப்பாளர் ஒரு தொழிலாளியாக இருந்து சேலம் ரத்னா தியேட்டரில் வேலை செய்து பிறகு உயர்ந்து அநேகமாக கான்ட்ராக்டராக இருப்பார்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் ஏற்பட்ட அந்த ஆர்வத்தின் காரணமாக ஒரு படம் எடுக்கணும்னு அந்த லட்சியம் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது. அதுவும் ஒரு நல்ல டைரக்டரை போட்டு இந்த படம் எடுத்திருக்காரு இல்லையா, அதுதான் சிறப்பு. டைரக்டருக்கு மாற்றுறதுன்றது ஒரு மனைவி மாற்றுற மாதிரி. நல்ல மனைவி அமைஞ்சிட்டா கணவன் வாழ்க்கை, குடும்பமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் தப்பாக அப்படி இப்படி மனக்கோணலை மாட்டிச்சுன்னா குடும்பமே சரி இருக்காது. அதுபோல் தான் டைரக்டர். ஒரு தயாரிப்பாளருக்கு டைரக்டர் எப்படி அமைகிறாரோ அதுபோல தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இங்கே நம்முடைய தயாரிப்பாளர் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்தா இயக்குனர் அந்த அளவுக்கு ஒத்துழைச்சிருக்கார். அதாவது முத்துக்காளை சொன்னார், ப்ரொடியூசர் தாம்பழ தட்டில் பழங்களோடு பணம் வைத்து கொடுத்தார், கூடுதலாக கொடுத்தார்னு எவ்வளோ மகிழ்ச்சியாக சொன்னார். அந்த மகிழ்ச்சியை அந்த ப்ரொடியூசரை வாழ்த்தும். ஆனால் எல்லா நடிகர்களும் தயாரிப்பாளர் சொல்கிறாங்களான்னா இல்லை. இப்படி நன்றியுள்ள நடிகர்கள் சிலர் தான் இருக்கீங்க. வாங்கி பணத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டு ப்ரொடியூசர் நடுத்தரில் போவாங்க, கண்டுக்காமல் போகிறாங்க. ப்ரொடியூசர் பணத்தில் வீடு கட்டி கார் வாங்கி பங்களா வாங்கி செழிப்பாக இருக்கிறவங்க ப்ரொடியூசர் எல்லாத்தையும் இழந்து நடுத்தரில் போகும்போது கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி பலர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இந்த தயாரிப்பாளர் பற்றி முத்துக்காளை சொல்லும்போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு தயாரிப்பாளர் நடிகர் எப்படி நல்லா வரணும்னு நினச்சி வாழ்த்தி பணம் கொடுத்துருக்காரு. அதை நன்றியோடு சொன்ன நடிகர் முத்துக்காளை. அவன் சின்ன நடிகராக வந்து ஸ்டண்ட்டு நடிகராகி இன்றைக்கி MA படித்து பாஸ் பண்ணி, MA ஒரு நடிகராக இருந்துக்கிட்டே MA படித்து பாஸ் பண்ண ஒரே நடிகர் முத்துக்காளை. அப்படி தயாரிப்பாளர் மேலே நன்றி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதில் டைட்டிலே பிரமாதம். கில்லி ஒரு வெற்றி படம், மாப்பிள்ளை ஒரு வெற்றி படம். 2 வெற்றி படத்தை இணைந்து கில்லி மாப்பிள்ளைன்னு வச்சுருக்கார். ஹீரோ நல்ல அழகாக இருக்கார். அதாவது கேரளாவில் படம் பண்ணிகிட்ருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி. பொதுவாகவே எங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவுக்கெல்லாம் நடிகர்கள் ஹீரோக்கள் வருவாங்க, ஹீரோயினே தான் வர்றதில்லை. அதுக்கு ஒரு காசு கேட்குறாங்க.
ப்ரொமோஷனுக்கு வரணும். அவங்க ப்ரொமோஷன் வர்றதுக்கு நாம் காசு கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு ஹீரோயினி சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்கு. நான் வாழ்த்துக்கிறேன். நல்ல அழகாக 2 பேரும் பொருத்தமாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. சாங்ஸ், பியூட்டிஃபுல் சாங்ஸ், அழகாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படி ஒரு அழகாக சாங்கு பாட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். எடிட்டிங் ஷார்ப்பாக பிரமாதமாக கட் பண்ணியிருந்தேன். ரீரெக்கார்டிங்காக நல்லா இருந்தது. டைரக்டர் நடிகர்களை வேலை வாங்கியிருக்கார், சிறப்பாக நடிக்க வச்சிருக்கார். அது ரொம்ப முக்கியம். எல்லாரையும் அரவணைச்சு வேலை வாங்கிறது ஒரு முக்கியம். வள்ளுவன் சொல்றான், உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெரும் தேர்க்க அச்சாணி அன்னார் கொடுத்து. உருவத்தை கண்டு நீ முடிவு பண்ணாத, திறமை எங்கே ஒன்றா இருக்கும். அதுபோல் தம்பி டைரக்டர் அப்படி பார்க்கறதுக்கு ஒரு இருந்தால் கூட திறமை, அத்தனையும் திறமை. மாசான் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு, 2வது இந்த படம். இப்போ என்னென்னா எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, சின்ன படங்கள் வெற்றி பெறுகிறது. அதாவது சிறிய முதலீட்டு படங்கள். சின்ன படம் பெரிய படம்னு ரிலீஸுக்கு முன்னால் யாரும் முடிவு பண்ண முடியாது. இந்த படம் ஒரு மாதம் ஓடிடுச்சுன்னா இது பெரிய படம். 200 கோடி படம் தோற்று போச்சு, 2 நாள் தான் ஓடிச்சுன்னா சின்ன படம். ஆக சின்ன படம் பெரிய படம் என்பது படம் ஓடுறதை பொறுத்து இருக்கு. அதனால் இந்த சின்ன படம், சிறிய முதலீட்டு படம் பெரிய படமாக வரணும். அதுக்காக நான் வாழ்த்துகிறேன். வந்தால் எங்கள் ப்ரொடியூசர் இன்னொரு படம் எடுப்பார், 100 குடும்பம் வாழும். எங்கள் தயாரிப்பாளருக்கு சிறப்பே அதுதான். ஒரு படம் எடுத்து பழகிட்டா அந்த போட்ட முதலீடு திரும்பி வந்தால் அடுத்த படம் தான் எடுப்பாங்க. அந்த ஆசை பல பேருக்கு வேலை கிடைக்கும். ஆகவே ஒரு அற்புதமான விழா, ஆத்மார்த்தமான விழா, மகிழ்ச்சி நிறைந்த விழா. உங்கள் வாழ்த்துக்களோடு எல்லாரும் மீடியா நண்பர்கள் சிறப்பாக எழுதுங்கன்னாங்க. நம்ம தம்பிங்க சின்ன படத்துக்கு ஒரு சிறப்பு தருவாங்க. யூடியூப் ஆகட்டும், பத்திரிகைகள் ஆகட்டும், டிவி ஆகட்டும், தொலைக்காட்சி எல்லாமே சின்ன படங்களை உற்சாகப்படுறதில் எங்கள் ஆளுக்கு நிகர் யாருமே இல்லை. அதனால் இந்த படத்தை எல்லோரும் சிறப்பாக எழுதுவார்கள். சிறப்பாக இருக்குது, இல்லாததை ஒன்று எழுத வேண்டியதில்லை, இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இன்னும் பல சின்ன ப்ரொடியூசர்கள் வந்து பெரிய ப்ரொடியூசர் ஆகி தமிழ் தலைவர்கள் நிலைத்திருக்க வேண்டும், நீடூழி வாழ வேண்டும். அதை நம்பியிருக்கிற தொழிலாளர் தோழர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், கலைஞர்கள், எங்கள் ப்ரொடியூசர் அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக வரணும். வாழ்ந்து இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இனிய நண்பர்களுக்கும், உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றிகள் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் ஹனுமன் பிக்சர்ஸ், ஜெய் ஹனுமன். ஆஞ்சநேயர் சொன்னாலே ஜெயிச்சிடலாம். ஆஞ்சநேயர் சொல்லி பட கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான். ஆஞ்சநேயர் சொல்லி யாரும் தோற்றதா சரித்திரம் இல்லை, ஆஞ்சநேயர் எதிர்த்து யாரும் ஜெயித்ததான் சரித்திரம் இல்லை. அது நீங்கள் ஜெயிக்கிறீங்க, ரொம்ப பெருசாக ஜெயிக்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் அன்பு, உங்கள் பாசம், உங்கள் பணிவு அத்தனை பேரும் சொல்லும்போது அதை சொல்லியிருக்காங்க. இது இறைவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு நல்ல பரிசாக இதை விட இன்னும் மேலே 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 படங்கள் நிறைய பண்ணணும். நாங்கள் எப்பவும் உங்கள் கூட இருப்போம், துணையாக இருப்போம். சொன்ன மாதிரி இப்போ சிவகுமார் சார் சொன்னாங்க, போன படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தேனே, இந்த படத்தையும் அவர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும்னு நான் மேடையில் கேட்டுக்கிறேன். இவரும் நண்பர் தானே சார் உங்களுக்கு? இவர் என்ன எதுயா? இவருக்கும் பண்ணி கொடுங்க சார். சார் அவரை வச்சு பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க சார். அவர் புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு வந்து ஒரு நான் வந்து முதல்ல சொன்னேன், கில்டர்லேருந்து 1 கோடி ரூபாய் தரேன், ஒரு 100 தேட்டரை எடுத்து வச்சுக்குவோம். நம்ம வர்றவங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தேட்டரை கொடுப்போம். ஏன்னா இல்லைன்னா யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, நமக்கு தர மாட்டேங்கிறாங்க. அதை நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். 1 கோடி ரூபாய் கில்டு சார்பாக தயாராக இருக்கேன். ஏன்னா படம் ரிலீஸ் பண்ணணும், சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணணும்னா வேறு வழி இல்லை, அது மாதிரி தான் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் தயாரிப்பாளர் சங்கம். சும்மா தயாரிப்பாளர் சங்கம் போயிடுவாங்க, பண்ணு சாப்பிட்றவங்க, டீ குடிக்கிறதுக்கும் கிடையாது. நம்ம மெம்பரை உயிரை காப்பாற்றுறதுக்கு, அவங்க பொருளை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த சங்கம். அந்த சங்கத்தில் இருக்கிறதுக்கு அதான், இல்லைன்னா அதில் இருக்க வேண்டியதில்லை, தேவையில்லையா? எதுக்கு சங்கம்? ரோட்டில் சும்மா போயிட்டு இருக்கலாமா? அது சங்கத்தில் எல்லா சங்கமும் இதுக்கு ஒத்துழைக்கணும்.
எல்லாம் நிற்கிறாங்க. துணைத் தலைவர் நிற்க போகிறாரு, நிற்கிறாரு, நின்ட்டார்ல. அதான் என்ன சிரிக்க மாட்டேங்கிறீங்கண்ணே? சரிங்க, அது கொடுக்க மாட்டேங்கிற மாதிரில இருக்குது. கொடுப்பேன்னு சொல்லுங்கள். ஓகே, வணக்கம். கண்டிப்பாக சார். வந்து இப்போ வந்து நிறைய பேர் வரலையா? அது இதை படித்து பார்த்தா யாருமே வரல. சரி, ஓகே, நானாக பேசுகிறேன். ட்ரெய்லர் பார்த்தேங்க. உண்மையில் மிக மிக அற்புதமான ட்ரெய்லரு. அந்த எடிட்டருக்கு உண்மையிலே ஒரு கைத்தட்டு தட்டணும். ஏன்னா அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சத்தியமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாடல், இந்த போலீஸ் பாடல் அற்புதமான பாடல். நான் அதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், அண்ணன் சொல்லிட்டாரு. நீங்கள் ரொம்ப பெரிய பாடலாசிரியருங்க எனக்கு தெரியும். இன்னும் 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 பெரிய பாடலாசிரியர் ஆகிற போகிறீங்க. வைரமுத்து சாருக்கு டஃப் கொடுத்து அதை விட மேலே வரணும்னு நான் மனமாக சாரை வேண்டுறேன். ஏன்னா பாட்டு ஒவ்வொன்றும் அப்படி எழுதியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள் சார். கேமராமேன் சார் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டார். ஏன்னா முதல்ல நமக்கு அதுதான் தெரிஞ்சு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் எங்கெங்கே என்ன தேவையோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு படத்துக்கான அத்தனை தகுதிகளையும் வளர்த்து கொண்ட அந்த மியூசிக் டைரக்டருக்கு உண்மையிலே கைத்தட்டணும். அது மாதிரி காமெடி முத்துக்கால நம்ம சோழர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஹீரோ வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காருங்க. அவர் ஸ்டண்ட் நடிகர். அவர் நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. டூப் போடாமல் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் பாடி அப்பப்போ காமிச்சிட்டு இருக்காரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி யாருக்கும் பாடி கிடையாது. அவர் நாடோடி மன்னனில் ஒரு இடத்துல தான் சட்டையை பாதி கழட்டுவார். பார்க்கணும்னு ஆசை மூடிடுவார். அது மாதிரி தான் இருக்கணும். அப்பப்போ கழட்டு அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது மாதிரி அவர் எங்கேயோ இருக்காரு, இருந்தாலும் அதுக்கு பார்ப்பார்ல, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா டான்ஸ் ஆகியிருக்காரு, நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் கூட செம்ம டான்ஸ் ஆடியிருக்காரு. ஒருத்தரில் 2 பேர்கிட்ட ஆடியிருக்காரு. 10லன்னு இன்னொருத்தர் வேறு கேட்டாராம். ப்ரொடியூசர் தான் 2 பேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஆட வச்சுருக்காராம். ரொம்ப வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. டான்ஸ் வச்சு படம் நல்லா பண்ணியிருந்தீங்க. நல்லா இருந்துச்சு. போலீஸ் தானே? உண்மையிலே போலீஸா? சரி, நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்புறம் விஜய் சேகர் உண்மையில் ஒரு திறமையான ஆக்டர்ஸ். அவங்க எனக்கு ரொம்ப காலமாக தெரியும். நிறைய அவார்டெலாம் அவங்க வாங்கியிருக்காங்க. இன்னும் நீங்கள் வாங்கணும். அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் அதில் அவார்டெலாம் வாங்கணும். அப்புறம் வந்து எங்கள் தயாரிப்பாளர் சார் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். பேரர் சார் ரொம்ப வாழ்த்துக்கள். கே ராஜன் சார் உண்மையில் இது மாதிரி எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லா பெரியவங்களும் வந்திருக்காங்க. எல்லார் வாழ்த்தும் இந்த கில்லி மாப்பிள்ளைக்கு கிடைக்கணும். கில்லி மாப்பிள்ளை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு பத்திரிகையாளர் அத்தனை பேரும் நீங்கள் துணை நிற்கணும். ஏன்னா சின்ன படங்களை தூக்கி விடுறது பத்திரிகையாளர் மட்டும்தான். அவங்க சொல்ல அந்த படத்தை பார்க்கணும் போல் ஆசை இருக்கும். இந்த ட்ரெய்லரை எல்லா இடத்துக்கும் போடுங்க. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தா படம் பார்க்கணுன்னு ஆசை வரும். எனக்கு ஆசை வந்துச்சு உண்மையில். எப்போ படம் போடுறீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேன். தேட்டரில் தான் சார். எப்போ படம் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுக்கு படம் போடுறீங்கன்னு சொல்லிட்டோம். அப்படியே பழகி போச்சுண்ணே. படம் எப்போ போடுறீங்க பார்க்கலான்னு அது பழகிடுச்சு. சரி, தேட்டரில் போடும்போது சொல்லுவோம். நம்மளாம் நீங்களும் வரீங்க சார் தேட்டருக்கு? பேரரசு நாங்களாம் வரோம் சார். தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. ப்ரொடியூசர் இங்கே பாருங்கள் சார். அங்கே லேடிஸில் பேசுகிறீங்க? ஓகே, சரி. இல்லை சார், இங்கே நான் பேரரசுலாம் படம் ரிலீஸ் அன்றைக்கி தேட்டருக்கு வர போகிறோம். அப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. பத்மா மேடம் நீங்கள் வருவீங்களா? நீங்கள் வருவீங்களா? நீங்கள் ஓகே. நீங்கள் எல்லாம் நடிக்கிறவங்களாம் வாங்க. அப்புறம் டிக்கெட் வாங்கி கொடுத்தாவா? அதை வாங்கி கொடுத்துடலாம் சார். நம்ம வாங்கி கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ப்ரொடியூசர் தானே, அவர் நல்லா இருக்கட்டும், நம்ம வாங்கி கொடுக்கலாம். நான் என் சைடில் ஒரு 1000 டிக்கெட் வாங்கி தரேன் சார். என்ன படம் தானே பார்க்கணும். ஒரு 10 தேட்டரில் ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆகட்டுமே. நல்ல படம் சார். உண்மையிலே வந்து யாரும் அதை வந்து சொல்ல முடியல. அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க எல்லாரும். இந்த படம் டைட்டில் அனுமன் பிக்சர்ஸ். டைட்டில் அனுமன் எங்கே சார் தோத்தார்? எங்கே தோக்க மாட்டார். நீங்களும் ஜெயிச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் ஜெயிக்கிற மனமார வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இந்த படம் நேரம் ஆயிடுச்சு. படம் எல்லாருக்கும், அவர் அந்த ப்ரொடியூசருக்கும், அந்த டைரக்டருக்கும், அந்த கேமராமேனுக்கும், மியூசிக் டைரக்டருக்கும், நடித்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. பாசமான கைத்தட்டாக இருக்கணும். அது எல்லோரும் இறைவன்கிட்ட போய் கேட்டு அவங்க வெற்றி மேல் வெற்றி வர்றதுக்கு மனமார வேண்டி இந்த ஃபங்க்ஷனை இது பண்ணுறதுக்குள்ள எல்லா டெக்னீஷியனுக்கும் திருப்பி ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி அவர் சொன்னார், நான் 300 காமெடி நடிகரை வச்சு படம் பண்ண போகிறேன்னாரு. அந்த எண்ணம் வந்திருக்கு பாருங்கள். 300 காமெடி நடிகர் ஒரு ஆளுக்கு ஒரு சம்பளம் போட்டால் கூட எவ்வளோ அமௌண்ட் நான் உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தேன். இவ்வளவும் கொடுத்து நான் ஒரு படம் பண்ணுறேன்னு ஆசைப்படுறாரு. அப்போ அந்த மனிதர் என்ன நல்ல மனிதராக இருப்பார் பாருங்கள். எப்பவும் சிரித்த முகம் தான் சார். உட்காருங்க சார். எப்பவும் சிரித்த முகம். அவர் ஆஃபீஸ்க்கு வருவார், எப்பவும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பார். அவர் நினைக்கிறதெல்லாம் அவர் நடக்கும். ஏன்னா எப்போ அன்பு எங்கே இருக்குதோ அந்த அன்புக்கிட்ட எல்லாமே ஐக்கியமாகிடுவாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட எல்லாரும் இங்கே பேசுகிறவங்க அத்தனை பேரும் நான் தனியாகவும் கேட்டேன். எல்லாம் உங்களை பற்றி பெருசாக சொல்கிறாங்க. அதே மாதிரி எப்பவும் நல்லா வரணுங்கிறக்க மனமார வேண்டி
வாழ்த்தி நான் விடைபெறதுக்கு முன்னாடி எப்போதும் நான் சொல்கிற மாதிரி தான், அம்மாவும் அப்பாவையும் மதிங்க. தாய் தந்தையை மதிக்கிறவங்க அத்தனை பேர் ஜெயிப்பாங்க. தாயை மதிக்காத ஒருத்தன் கூட ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. அதனால் அந்த தாயை மதிங்க, தந்தையை மதிங்க, குருவை மதிங்க, காலை அதை மதிக்க வேண்டாம். நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் குரு முன்னாடி உட்கார்ந்த கூட இல்லை சார். என் வாத்தியார்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணேன். அவர்கிட்ட நான் உட்கார்ந்தது கூட இல்லை. கடைசி வரைக்கும் அவர்கிட்ட உட்கார்ந்ததில்லை. அவர் எவ்வளோ சொல்லுவார் உட்கார சொல்லி, நான் உட்கார மாட்டேன். அதனால தான் நான் வளர்ந்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதனால் மாதா பிதா குருவை நினச்சி அத்தனை பேரும் ஜெயிப்பீங்க. ஒரு வயசு பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. நான் என் ஸ்டூடெண்ட் கூட வாங்க தம்பின்னு தான் சொல்லுவேன். வாடான்னு என் வாயில் வரவே வராது. என் எதிரியை தான் சொல்லுவேன், என் ஸ்டூடெண்ட்டெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எதிரிகிட்ட சொல்லி தான் ஆகணும். இல்லை வாங்கன்னா அவர் பெரிய இதாயிரம் இருக்கா, அதனால் அப்படி சொல்லுவேன். அதனால் அத்தனை மதிக்கணும். உலகத்திலேயே இந்தியனாக பிறந்திருக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். அது நம்ம தமிழ்நாட்டில் தமிழனாக பிறந்திருக்கோம். இந்த தமிழன் தான் உலகத்தில் உயர்ந்தவன். இந்த தமிழன் தான் சித்தர்களை கண்டுபிடிச்சவன். உலகத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன விஞ்ஞானத்துக்கு முன்னாடி மெஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்ச ஒரே இனம் நம்ம தமிழ் இனம். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த். நன்றி நன்றி மாஸ்டர். அடுத்ததாக தமிழ்நாடு விநியோகர் சங்க தலைவர், நடிகர், மதிப்புக்குரிய கே. ராஜன் சார் அவர்கள். தானும் இயக்கியவர் மதிப்புக்குரிய திரு சி.வி. குமார் அவர்கள். இவர் வருங்கால பொருளாளரும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் வருங்கால பொருளாளரும் கூட. அன்புடன் பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்தோன்னு தான் தெரிஞ்சிச்சு இந்த படத்தோட இயக்குனர் வந்து இதுக்கு முன்னாடி மாசாணி படம் பண்ணியிருக்காங்கன்னு. என்னுடைய நண்பர்கள் தான் அந்த படம் தயாரிச்சிருந்தாங்க, ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப லாபகரமான படமாக அமைஞ்சிச்சு. வாழ்த்துக்கள் சார். இந்த படமும் இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு லாபகரமான பண்ண வேண்டியதுதான், இந்த பிரச்சனை இல்லை. அது மாதிரி இந்த படமும் அவங்களுக்கு இந்த ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு மிக லாபகரமான படமாக வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தை நடித்த அனைத்து காஸ்ட் அண்ட் க்ரூஸ் எல்லாருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். இன்றைக்கி சினிமா இருக்க காலகட்டத்தில் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறையா சிறுபட தயாரிப்பாளர்களுக்குன்னு சொல்லி நிறையா இது தேவைப்படுது. இப்போ வெப்சைட்டில் கூட நிறையா இப்போ புதுசாக இதெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் அடுத்தடுத்த படத்தில் நல்லா பண்ணுங்கள் சார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முத்துக்காளன் என்ன சொன்ன மாதிரி தாம்பூலத்தட்டு வச்சு பணம் கொடுத்து மிகப்பெரிய மரியாதையை செலுத்திய எங்கள் தயாரிப்பாளர் மீனா வெங்கடாசலம் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துவதில் பெருமை அடைகிறோம். அதேபோல் இந்த படத்தினுடைய இயக்குனர் கேமராமேன் பத்மராஜ் சார், கேமராமேன், இசையமைப்பாளர், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், நடிகர்கள் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு, இந்த விழாவினுடைய கதாநாயகன் என்று சொல்லலாம் எங்கள் அண்ணன், மூத்த தயாரிப்பாளர், எங்களுடைய வழிகாட்டி. என்னோட முதல் படத்திலே வந்து அண்ணாவங்க தான் வந்து சிறுபட தயாரிப்பாளர்களாக வந்து வெற்றி பெறணும், நீ எல்லாம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க. கே. ராஜண்ண அவர் வாழ்த்துனால தான் இன்னும் மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே இருக்கோம். அவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு என்ன மாதிரி சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்கு எப்போவுமே இருக்குது. அதனால் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். எங்களோட இயக்குனர் சார் பேரரசு சார் எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி. அவர் எப்போவுமே எல்லாத்தையும் வாழ்த்தி இந்த சினிமாவோட விஷயத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு தூணாக இருக்காங்க. அண்ணன் அவர்களுக்கும் வணக்கம். அதே மாதிரி அண்ணன் ஜாகுவார் தங்கம் அவர்கள், அவர் எப்போவுமே சொல்லவே வேண்டாம், அதிரடி தான். அவருக்கும் வணக்கம். அதே போல் இந்த விழாவிற்கு வருகின்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் பேரண்டல் முரளி சார் அவர்களுடைய தலைமையிலான இப்போ தேர்தல் வர்றதுனால அந்த அவரோட அணியினுடைய ராமநாராயணன் அணின்னு சொல்லிட்டு அந்த அணியில் துணைத் தலைவராக பொறுப்புக்கு வேட்பாளர் நினைக்கும்
விஜய் முரளி சார் அவர்களுக்கும், அதே மாதிரி பொருளாளராக வேட்பாளராக களமிறங்கும் அண்ணன் சிவி குமார் அவர்களுக்கும், இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பத்திரிகை ஊடகத்துறை, அனைத்து நண்பர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே எதுக்கு நான் பத்திரிகை ஊடகங்கள் அப்படின்னா, நான் எங்கள் படம் அக்யூஸ்ட் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. பத்திரிகை ஊடகத்துறையினரோட சப்போர்ட்டு தான் எங்களோட படத்தை வந்து நல்லா ரீச் கொண்டு போச்சு. ஏன்னா படம் வந்து எடுத்து முடிச்சிடலாம், படத்தை ரிலீஸ் பண்ணுறதுங்கிற மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு போய் எங்களோட படத்தோட விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்த்து ஒரு பாசிட்டிவாக ஒரு ரிசல்ட்டு கொடுத்து மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்ததுனால அது நல்லா ஓடுச்சு. ஸோ அந்த பெரிய உதவி செஞ்ச பத்திரிகை அண்ணன்மார்கள், ஊடகத்துறை அண்ணன்மார்கள் அனைவருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதனால தான் அவங்கள ரொம்ப நான் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்கிறதுல பெருமைப்படுறேன். அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் ஏன் வரலன்னு எனக்கு தெரில, பட் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காரு. ப்ரொமோஷனுக்கு வந்து நிச்சயமாக படத்தோட ஹீரோ, ஹீரோயினி, அதே மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸும், காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாருமே, ஏன்னா முத்துக்காலம் என்ன அவங்க மாதிரி அவங்க டீம் எல்லாம் போச்சுன்னா எல்லோரும் ஒரு பப்ளிக் ஒரு எனர்ஜி கிடைக்கும் படம் பார்க்குறக்கு. அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு அவங்க எல்லாருமே போனால் நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தேட்டருக்கும் போனோம். அப்போது என்னன்னா படத்துக்கு அந்த ப்ரொமோஷனை விட வேறு ஒன்றும் தேவையில்லை, அந்த அளவுக்கு வந்து ரீச் பண்ணிச்சு. நம்ம பட தயாரிப்பாளர் மீண்டும் மீண்டும் படம் எடுக்கணும், அந்த ஒரு இதுக்காக முத்துக்காலையனை நன்றி சொன்ன மாதிரி எல்லா நடிகர்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, எல்லா டெக்னீஷியனும் ஒத்துழைப்பு கொடுத்து பெரிய ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போங்க. அப்போ தான் வந்து, ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி மக்களை தேட்டருக்கு வர வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பண்ணித்தான் ஆகணும். அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து உங்களோட வேலைகளை கொஞ்சம் இது பண்ணி கூட நீங்கள் போங்க. மேலும் மேலும் அந்த ப்ரொடியூசருக்கு வந்து ஊக்கப்படுத்தி, ஏன்னா அவரே ஒரு 2-3 இன்னும் கதைகள்லாம் வச்சுருக்கேன்னாரு. அவரோட இந்த நல்ல எண்ணத்திற்காக இந்த படம் வந்து நல்லா வெற்றி பெறணும். அதே மாதிரி அவருக்கு இந்த படம் எல்லா தேட்டர்களுக்கும் அவருக்கு வந்து கிடச்சி அந்த படம் நல்லா ஓடணும். அதுக்கு எங்களோட சப்போர்ட் இருக்கு, அது அத்தனையும் நான் உங்களுக்கு பண்ணுவோம். அதே மாதிரி இனிமேல் அவர் வரும் படங்களுக்கு அதாவது ஆக்சுவலாக வந்து இவங்க பர்மிஷன்ஸ் எல்லாம் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் ஒரு பர்மிஷன்ஸ் நம்ம வந்து சென்னையில் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டா தமிழ்நாடு ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம்லாம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புது தயாரிப்பாளர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அது எல்லாமே அவர் யூஸ் பண்ணிக்கணும், நிறையா அதில் மிச்சம் பண்ணலாம். அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறோம். அப்படி எல்லா விஷயத்துலேயும் அவர் வந்து பெருசாக ஒரு ப்ராஃபிட் வந்து இன்னும் பல படங்களை தயாரிக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக எங்கள் பிஆர்ஓ யூனியன் முன்னாள் செயலாளர் பெருதுளசி பழனிவேல் அவர்களுக்கு. எடிட்டர் கணேஷ்குமார் அவர்களை மேடைக்கின்றோம். அடுத்து பேரரசர் அவர்கள் சால்வே நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.